வாங்க மாப்ள. அத்தை, ம்? கனகா எங்க? உங்கள வேலை செய்ய சொல்லிட்டு அவ உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காளா? இல்ல மாப்ள, அவ குளிச்சிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? நீங்க போய் உட்காருங்க, நான் குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அத்தை. கனகா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல மாப்ள, நீங்க போய் உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ம். ஓ, அப்பா. இந்தாங்க மாப்ள காஃபி. தேங்க்ஸ் அத்தை. மாப்ள, ஆ, எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். நீங்க செய்வீங்களா? என்னன்னு சொல்லுங்க அத்தை. அது அ, அ, கனகாவோட கல்யாணத்துக்கு ஊர்ல ஒருத்தர்கிட்ட 7 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன். ஆ, இப்போ வட்டியோட சேர்த்து 10 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஐயோ, 10 லட்சமா? நான் கடன் வாங்கின அந்த ஆளு ஒரு பெரிய ரவுடி. ம். ஆ, அவர் தினமும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்து பணத்தை கேட்டு சத்தம் போட்டுட்டு போனாரு. இன்னும் ஐயோ. 2 நாள்ல மொத்த பணமும் வேணும்னு சொல்றாரு. 2 நாள்ல மட்டும் பணம் தரலனா ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி என் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இங்க ஓடி வந்துட்டேன். அப்படியா அத்தை? ஆமா மாப்ள, நான் இங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் 10 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டாரு. ஐயோ. 2 நாள்ல மட்டும் பணம் தரலனா கண்டிப்பா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. பணம் இல்லாம என் ஊர் பக்கம் தலைய கூட காட்ட முடியாது. உங்ககிட்ட இருந்தா ஒரு 10 லட்ச ரூபாய் தரீங்களா? 10 லட்சமா? என்னங்க அத்தை, இப்படி திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேங்க அத்தை? நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப என்ன பண்றது? ம், சரி, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. என்னங்க வந்துட்டீங்களா? ம். என்ன, மேடம் குளிச்சுட்டு வந்தீங்க போல இருக்கு. குளிச்சிட்டேங்க. சரி, உன் நகை எல்லாத்தையும் பீரோல தானே வச்சிருக்க? ஆ ஆமாங்க. அதுல இருந்து ஒரு ஆரம், 4 வளையல் போய் எடுத்துட்டு வா போ. எதுக்குங்க? நீ போய் எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். ம். என்னங்க? இந்தாங்க நகை. ம். இதை வாங்கிக்கோங்க அத்தை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு உங்க பொண்ணுக்கு போட்ட நகைங்க தான். இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சீங்கன்னா ஒரு 10-15 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க உடனே இதை எடுத்துட்டு போய் பேங்க்ல அடமானமா வச்சு நீங்க கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. சரியா? நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி உடனே உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்ககிட்ட நான் உதவி கேட்டா வெளியில எங்கேயாவது வட்டிக்கு தான் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி நகையை கொடுத்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் மாப்ள. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாப்ள. இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரி சமயத்துல நாங்க தானே உங்களுக்கு துணையா இருக்கணும். உங்களுக்கு நாங்க 2 பேர் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன் மாப்ள. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். அத்தை, இப்ப பொழுது நல்லா இருட்டி போயிடுச்சு. இப்ப நீங்க தனியா போக வேண்டாம்.
காலையில விடிஞ்சதும் போலாம்ல. இல்ல மாப்ள, நான் இப்பவே கிளம்பி போனாதான் நாளைக்கு காலையில ஊருக்கு போய் பேங்க்ல இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கடன் கொடுத்தவங்கிட்ட திருப்பி கொடுக்க முடியும். இல்லைன்னா கடன் கொடுத்தவன் திரும்ப திரும்ப கால் பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு இல்லைங்க அத்தை, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு? இல்ல மாப்ள, நான் கிளம்புறேன். சரி, அப்ப நீங்க தனியா போக வேண்டாம். நான் உங்க கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து டிராப் பண்றேன். அவர் தான் சொல்றாருல, நாளைக்கு போலாமா? இல்லம்மா, என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரி, உன் இஷ்டம். வாங்க மாப்ள, சீக்கிரம் கிளம்புவோம். ம். என்ன மாப்ள, போலாமா? ஆ. போயிட்டு வரேன் கனகா. அம்மா நகையெல்லாம் பத்திரமா பேக்ல எடுத்து வச்சிட்டியாமா? வச்சிட்டேம்மா. சரிம்மா. சரி வாங்க அத்தை, உங்களை டிராப் ஆ, பண்ண. வரேம்மா. ம். அம்மா, ம். ஜாக்கிரதையா இரு. நான் சரிம்மா. கிளம்புறேன். ம். என்னங்க, அம்மாவை பத்திரமா பஸ் ஏத்தி விட்டு வாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ம். நீ டோர் லாக் பண்ணிக்கோ. ம். சரிங்க. ஆ. வாங்க பார்த்து போங்க. போயிட்டு வாங்கம்மா.